இங்க ஹீரோட அப்பாவோட அம்மா இந்த கிராமத்துக்காக நெறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா திடீர்னு இறந்து போனதால இவங்க அப்பா இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த கிராமத்துக்கு அவங்க அம்மாவோட பேரு விஜயான்றத விஜயநகரம்னு வைக்கிறாங்க. நீங்க பொறக்க போற பொண்ணுக்குமே விஜயான்னு பேரு வைக்கிறாரு. அப்ப இவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. ரொம்ப வருஷமா இவங்களுக்கு குழந்தையே பொறக்காது. ஆனா இந்த பொண்ண பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்பவும் புடிச்சு போகுது. இருந்தாலுமே எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு லங்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் வந்து மூச்சு திணற மாதிரி ஆயிடுது. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்காக 2 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. சோ இவரோட சொத்தெல்லாம் வித்து 2 லட்சம் பணத்தையும் கட்டு ஆபரேஷனும் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் வருஷத்துல இந்த பொண்ணு ரன்னிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கிட்ட காமிக்கிறா. அதை பார்த்ததுமே கோவப்பட்டு அடிச்சிடறாங்க. சோ இவங்க அப்பாமே ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர் உன்னை ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அம்மா உன்னை அடிச்சிட்டாங்க. இனிமேல் எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த பாக்ஸ்ல எழுதி வை, நான் வந்து படிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. அணில் இருந்தே இந்த பொண்ணை ரொம்பவும் பாசமா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் இவர் சாப்பிடும்போது விக்கல் வந்துருது. தண்ணி இல்லாதனால இந்த பொண்ணு வேகமா போய் எடுத்துட்டு வரும்போது மூச்சு திணறி கீழே வந்துடுறா. இப்ப ஹாஸ்பிட்டலுக்குமே நிறைய செலவாகுது. அப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க வைஃப் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த பொண்ணு நம்ம கேட்டு பார்க்கலாமான்னு கேட்கறாங்க. அதை கேட்ட அவங்க அப்பா நம்ம பொண்ணை இனிமே நம்ம தான் பாத்துக்கணும்னு கிட்னி வித்தலாம் முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப போலீஸ் கிட்ட அவரோட பொண்ணோட நிலைமையை பத்தி சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அதனால அவங்க போலீஸும் விட்டுறாங்க. ஆனா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் காசு இல்லாம ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. சோ நம்ம ஃப்ரெண்டு வீட்ல இருந்தா நம்ம பொண்ணை நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. போறேன்னு கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுறா. அதனால இந்த பொண்ணு கிட்ட அணிலிருந்தே ரொம்பவும் கோவமா நடத்தி அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து ரொம்பவும் அடிச்சு அவங்க ஃப்ரெண்டு வீட்ல கூட்டிட்டு போய் விடுறாரு. அப்ப கூட அந்த பொண்ணு நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ தருதுன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறாரு. சோ இந்த பொண்ணுக்குமே அப்பா மேல கோவம் வந்து அங்கேயே இருந்துடுறா. ஆனா இவரு வெளியே இருந்துகிட்டே அவங்க பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த விஷயத்தை கேட்ட ஹீரோ இவள் நாளா என்னோட அப்பாவை தப்பா நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அவங்களோட பாசத்தை நான் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றான். வீட்டுல ஹீரோக்கு பொண்ணு வேஷம் போட்டு ஒரு போட்டோ எடுத்துருப்பாரு. அதை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது அவரோட பொண்ணை பார்க்க முடியாதனால தான் இவருக்கு பொண்ணு வேஷம் போட்டிருக்கான்னு. இப்பதான் இவனுக்கு எல்லாமே புரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான்.